a cube minus 9a x square, a minus 3x whole square ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a cube, 9a x square. இது வந்து எப்படி எழுதலாம்? ரெண்டுத்துல இருந்து காமனா a வெளில எடுக்கலாமா? a எடுத்தோம்னா a square minus 9x square இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a into a square minus 3x whole square எழுதலாமா? 9 ஸ்கொயர் 9 வந்து 3 ஸ்கொயர் எழுதலாம். இங்க x ஸ்கொயர் இருக்கு, காமனா இப்போ ஹோல் ஸ்கொயர் எழுதுறோம். இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கான ஃபார்முலா நமக்கு என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. இப்போ இங்க a க்கு பதிலா a தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், b க்கு பதிலா 3x சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? a இன்டூ a பிளஸ் b, a பிளஸ் 3x இன்டூ a மைனஸ் 3x கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a minus 3x, a minus 3x whole square. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a minus 3x into a minus 3x எழுதலாமா? இப்போ இதுல வந்து HCF எது நமக்கு? HCF எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கோ அதுதானே HCF எழுதுவோம். இந்த ரெண்டு இதுலயும் நமக்கு எது காமனா இருக்கு? a minus 3x, a minus 3x. இதுதானே ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. அப்ப HCF வந்து நமக்கு என்ன? a minus 3x. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, a minus 3x.